பரமா படிடா. ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ். இதை எழுதினவங்க ஜான் கல்ஸ்வர்த்தி. இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இந்த பர்டிகுலர் ப்ளே 1910 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் டோட்டலாக 4 ஆக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது ஜான்வரி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 3 இயர்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத, அந்த 3 இயர்ஸ் ஃபுல்லாக அப்படி நரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த 3 இயர்ஸ் கேப்பில் டைம் பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத வந்து நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட செட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா, லண்டனில் இருக்கிற ஒரு லாயர் ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜேம்ஸ் ஹவ் அப்படின்றவர் அப்பா. இவர் வந்து ஒரு சாலிசிட்டராக இருப்பார். தென் இவரோட சன் வால்டர் ஹவ், இவர் ஒரு சாலிசிட்டர். இவங்க 2 பேரும் ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க யாரெல்லாம் அப்படின்னா, ராபர்ட் காக்சன் அப்படின்றவர் வந்து மேனேஜிங் கிளர்க். இவர் வந்து நியர்லி ஒரு 60+ இருக்கிற ரொம்ப ஏஜ்டான மெச்சோர்டான ஒரு பர்சன், ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன். ஓகேவா? ஸோ இவருக்கு கீழே இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா வில்லியம் ஃபால்டர். இந்த வில்லியம் ஃபால்டர் அப்படின்றவர் ஒரு ஜூனியர் கிளர்க். இது போக நிறைய கேரக்டர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பட் 2 பேரும் தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். தென் மிஸ்டர் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஜட்ஜ் வருவார். தென் ஹெக்டார் அப்படின்ற ஒரு அட்வொகேட். தென் லாஸ்ட்டாக ரூத் அப்படின்ற ஒரு பொண்ணு வருவாங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கேரக்டர்ஸ். இது போக சில மைனர் கேரக்டர்ஸ் இருக்குது. பட் இவங்க தான் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். இது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? இதில் வந்து சொலிசிட்டர் அப்படின்னு சொன்னோம். அது வந்து என்ன ஒர்க் அப்படின்னா, அவங்க வந்து இந்த இப்போ லாயர்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி லேண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணி வைக்கிறவங்க. அது ரிலேட்டடாக ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது அதை இவங்க சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இவங்க வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த ஆஃபீஸில் மார்னிங் என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ மார்னிங் வந்து எல்லோரும் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் ஒரு யங் விமன் அவங்களோட குழந்தைங்களோட அந்த டோர் கிட்ட நிற்கிறாங்க, என்ட்ரன்ஸில் நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அவங்கக்கிட்ட வந்துட்டு யார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஜூனியர் கிளர்க்காக ஒர்க் பண்ணுற வில்லியம் ஃபால்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு பர்சனல் மேட்டர். நீங்கள் அவங்கக்கிட்ட போய் லைஃப் அண்ட் டெத் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அந்தளவுக்கு இது அர்ஜென்ட்டான ஒரு மேட்டர், நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்கும் போதே தெரியுது அவங்க மேரிட், அவங்க ஒரு மதர் அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் இவங்க போய் அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வில்லியம் அங்கே வராரு. வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வில்லியம்க்கு வந்து ஆல்ரெடி அந்த பொண்ணை தெரியும். அந்த பொண்ணு யார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும். பட் அவங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ரொம்பவே வஸ்டான ஒரு கண்டிஷனில் இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் எப்போவுமே குடிச்சிட்டு வந்து அவங்கள ரொம்ப ப்ரூட்டல் அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்கள எப்போவுமே ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தாங்கிக்க முடியாது. ஸோ அவங்க வந்து எப்படியாவது அந்த லைஃப்லேருந்து வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வில்லியம்மை மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசும்போது, இவங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணிக்கும்போது, வில்லியம்க்கு இந்த பொண்ணுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு வந்து அவள் ஹஸ்பண்டை விட்டு வெளியே வர்றதுல ஒரு பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஈஸியாக அவள் வந்துடலாம். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அவள் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக அவள் ஏர்ன் பண்ணணும். அப்படி ஏர்ன் பண்ணணும்னா அதுக்கு இவகிட்ட ஏதாவது டேலண்ட் இருக்கணும், எஜுகேஷன் இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவள் எப்படி ஏர்ன் பண்ணுவா அப்படின்றதுனால அவள் வெளியே வராமல் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவள் ஹஸ்பண்ட் கூடவே இருக்கிறாள். ஸோ இப்போ வில்லியம் என்ன ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நானும் அவளோட சேர்ந்து வெளியே போகணும். அப்படி போகும்போது எங்கள் 2 பேர்கிட்டையும் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கணும். நாங்கள் மணி வச்சுருந்தோன்னா மட்டும்தான் எங்களால் சர்வே பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ இப்படி ஒரு கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறதுனால 2 பேருமே எலோப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இன்றைக்கி நைட்டே என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை கொலை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குது என்னோட கண்டிஷன், என்னால் என்னோட குழந்தைங்கள வச்சுட்டு அந்த வீட்டில் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவள் இவ்வளோ இமோஷ்னலாக பேசுகிறதுனால, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒர்க் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு ஒன்று வந்து மீட் பண்ணுறேன், நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லி அந்த நிமிஷம் இவன் அவளை கன்சோல் பண்ணி அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறான். நெக்ஸ்ட் அவள் போனதுக்கப்புறமா இவன் போயிட்டு அவனோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போது ராபர்ட் அப்படின்னு அங்கே ஒரு பர்சன் இருந்தார் இல்லையா, அங்கே வந்து சீனியர் மோஸ்ட் கிளர்க். அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பார்த்துட்ருக்கிறாரு. அப்படி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு செக் கொடுத்துருப்பாங்க, ஓனர் வந்து ஒரு செக் கொடுத்துருப்பாங்க. அந்த செக்கில் வந்து 9 பவுண்ட்ஸ் தான் இவருக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கும். ஆனால் அதில் வந்து 90 பவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நம்பரில் எழுதும்போது ஒரு 0 ஆட் பண்ண மாதிரியும், லெட்டர்ஸில் எழுதும்போது டிஒய் அப்படின்றத ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த 90 பவுண்ட்ஸ் அப்படின்றத பார்த்த உடனே இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஸோ ஓனர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜேம்ஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவருக்கு வந்து புரியாது. இல்லையே நான் 9 பவுண்ட்ஸ் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சன் கிட்ட கேட்குறாங்க. இந்த வால்டர் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இல்லை நான் செக்கில் வந்து 9 பவுண்ட்ஸ் தான் எழுதினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் ஜேம்ஸ் நோட்டீஸ் பண்ணுறாரு, அந்த செக்கில் வந்து
9 அப்படின்றது வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது, TY அப்படின்றது வேற ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்குது, பென் கலரும் டிஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி அதில் ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் அவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது யாரோ வேணும்னு பண்ணியிருக்கிறாங்க, யார் இந்த ஃபோர்ஜரியை பண்ணது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக அங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்படி அவங்க வந்து ஃபால்டர் கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா அவன் தான் பேங்க்குக்கு போய் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ ஃபால்டர் கிட்ட கேட்கும்போது அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, டேவிட் என்கிட்ட இந்த மாதிரி தான் செக்கை கொடுத்தான், அவன் எப்படி கொடுத்தானோ அதே மாதிரி நான் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹாக்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேவிட் வந்து ஆல்ரெடி அப்ராட் போயிட்டான், அவன் வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவன் எப்படி இந்த செக்கை கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அதுக்கும் ஃபால்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவன் ஆல்ரெடி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான், அவன் கொடுக்கும்போதே இப்படி தான் இருந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஜேம்ஸ் அகெயின் ஒரு விஷயத்தை என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பேங்க்கில் போய் நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அவன் வந்து அந்த மாதிரி தான் செக் கொடுத்தான் அப்படின்றது ஓகே, பட் அந்த நோட்டில் என்ட்ரு பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, இங்கே வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா, அதுலேயும் அதே மாதிரி 90 பவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ செக் வந்து அவன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனான்றது ஓகே, பட் அவன் அப்ராட் போகிற அந்த டைமில் இங்கே நோட் பண்ணியிருந்தது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங், நீ தான் எழுதியிருக்கிற. ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீ தானே எழுதியிருக்கிற 90 பவுண்ட்ஸ் அப்படின்றது நீ ஒத்துக்கோ, நீ தான் இதை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இவன் வந்து அப்போவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேம்ஸுக்கு வந்து யாருன்றது தெரிஞ்சாகணும் அப்படின்றதுக்காக பேங்க்கோட அந்த கேஷியர் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் போலீஸையும் வர சொல்கிறாங்க. அப்படியே அந்த பேங்க்கில் உள்ளவர் வந்ததுக்கப்புறமா எல்லா எம்ப்ளாயீஸையும் பார்க்குறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவரை நீட்டாக சொல்லிடுறாரு, ஃபால்டர் தான் இங்கே வந்தது, அவர் தான் வித்ட்ரா பண்ணார் அப்படின்றத சொன்ன உடனே இவனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு ஜேம்ஸுக்கு. நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி நான் தான் பண்ணேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கும்போது அப்போ இவன் வந்து என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் வந்து சரண்டர் ஆயிடுறேன், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் கண்டிப்பாக சரண்டர் ஆயிடுறேன், ஆனால் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன், ஒரு பொண்ணோட லைஃப்பை நான் சேவ் பண்ணணும், அவள் வந்து டெத் பெட்டில் இருக்கிறா, ஸோ நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், எனக்காக கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மார்னிங் நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் இவர் வந்து அதை கன்சிடர் பண்ணுற மாதிரியே இல்லை. காக்சன் வந்து ரொம்ப ஜென்யூனான, ரொம்ப லவ்வபிளான, கொஞ்சம் கைண்டான ஒரு பர்சன் அப்படின்றதுனால அவருமே கொஞ்சம் கன்சிடர் பண்ண சொல்லி கேட்குறாரு. பட் ஜேம்ஸோ வால்டரோ இதுக்கு அக்செப்ட் பண்ணலை. அவன் கண்டிப்பாக ஹையர் அத்தாரிட்டியை மீட் பண்ணி ஆகணும், அவன் ப்ரிசனுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாக அவனை வந்து அத்தாரிட்டிஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க. இப்போது செகண்ட் ஆக்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து கோர்ட்டில் இருக்கிறாங்க, கோர்ட்டில் அந்த ட்ரையல் நடக்க போகுது, ஃபால்டருக்கு அகெயின்ஸ்டாக அந்த ட்ரையல் நடக்க போகுது. அந்த ட்ரையலில் ஃபால்டருக்கு அவனோட சைடில் பேசுகிறதுக்காக ஒரு யங் லாயர் வந்திருக்கிறாரு, ஹெக்டார் ஃப்ரம் அப்படின்ற ஒருத்தர் வந்து வந்திருக்கிறாரு. இது வந்து அக்டோபர் மந்த் நடக்குது, ஓகேவா. ப்ளே ஸ்டார்ட் ஆகும்போது ஜூலையில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இந்த கோர்ட்டில் வந்து இந்த ட்ரையல் நடக்கிறது அக்டோபர் மந்த். ஸோ அக்டோபர் மந்தில் ஹெக்டர் அப்படின்றவர் இவனுக்காக வாதாட போகிறாரு. ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஒரு பேர் ஹெரால்டு. இந்த ஹெக்டர் முடிஞ்ச அளவுக்கு இவனுக்கு எப்படியாவது நம்ம ரிலீஸ் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். ஏன் அப்படின்னா இவனை வந்து எல்லாருமே ஒரு ஜென்யூனான பர்சனாக தான் பார்ப்பாங்க. அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு தெஃப்ட்டுமே பண்ணதில்லை, எந்த ஒரு டிஸ்ஒபீடியன்ஸோ லாயலாக இல்லாமலோ எந்த இடத்துலையுமே இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது இந்த சமயம் அவன் பண்ணியிருக்கான்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அவன் ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளமில் இருக்கிறான், எப்போவுமே ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறதுனால தெரியாமல் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவனோட மேட்னஸ்னால் என்ன பண்ணன்னு தெரியாமல் அவசரத்தில் எடுத்த ஒரு முடிவு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணுங்க, அவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வாதாடுறாரு. தென் அவனோட பர்சனல் கண்டிஷனையும் சொல்கிறாங்க. ஒரு விமனுக்கு அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கான். அந்த விமனோட ஹஸ்பண்ட் வந்து கண்டினியூஸாக அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால அவளை ஹெல்ப் பண்ணணும், அவளை சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கணும், அவளோட குழந்தைங்களுக்கும் நல்ல ஃப்யூச்சரை கொடுக்கணும் அப்படின்ற ரீசன்னால் அவன் அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்ததுனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவன் நிற்கிறானே தவிர அவன் எந்த விதமான பேட் இன்டென்ஷன்லேயும் இதை பண்ணலை. ஒரு லைஃப்பை சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணுது, அவனோட லைஃப்பை அதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. பட் என்ன பேசினாலுமே இவங்க சொல்கிறது, இவன் வந்து அந்த இதில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தா நாங்கள் வந்து அவன் அன்கான்ஷியஸாக பண்ணிட்டான், ஏதோ ஒரு கோவத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் அவன் அகெயின் அக்கௌண்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அவன் இதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கிறான், ஸோ நாங்கள் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த ஓனர்ஸ் 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து இப்போ ஒரு 2 விட்னஸை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா காக்சன் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ
காக்சன் வந்து இவனை பற்றி ஒரு நல்ல ஜென்யூனான ஒரு ரிவ்யூ தான் கொடுக்குறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறான், இவ்வளோ நாளும் எந்த விதமான தப்புமே பண்ணதில்லை, அவனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும், நீட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு எந்த ஒரு பேட் நேமுமே இல்லாமல் பிளாக் மார்க்குமே இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். சில நேரங்களில் அவன் ரொம்ப நர்வஸ் ஆயிடுவான், அவன் என்ன பண்ணுறான்றதே தெரியாத மாதிரி ரொம்ப டென்ஸ்ட் ஆயிடுவான். அந்த சமயத்தில் தான் அவன் வந்து ஏதாவது தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இதையும் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவார். நெக்ஸ்ட்டு ரூத் கிட்ட பேசுவாங்க. ரூத் கிட்ட இவனை பற்றி கேட்கும்போது ரூத் என்ன சொல்லுவா அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை டெய்லியுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, நான் இதை பற்றி அவன்கிட்ட பேசினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் என் ஹஸ்பண்டை விட்டு செப்பரேட் ஆகிட்டேன் அப்படின்னா என்னோடய குழந்தைங்களுக்காக நான் என்னோடய பாடியை செல் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க்குக்கு தான் நான் போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறதுனால என்னையும் என்னோட சில்ட்ரனையும் சேவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவன் ஹெல்ப் பண்ணிட்டானே தவிர வேறு எந்த ஒரு இன்டென்ஷனும் வேறு எந்த ஒரு செல்ஃபிஷ் இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. இதை பண்ணதுக்கு முழு ரீசன் நான் தான். ஸோ அதனால் அவனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரூத்தும் பேசுவாள். ஸோ இப்போ ரூத்துக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று அவள் வந்து இப்போ ரூத்துக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன். ஒன்று வந்து அவள் இதே ப்ரூட்டாலிட்டியை தாங்கிட்டு அவளோட ஹஸ்பண்டோட அவள் லைஃப்பை லீட் பண்ணணும் அவளோட குழந்தைங்களுக்காக. அது ரொம்பவே டஃப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இருந்தாலும் அவள் அதை தாங்கிட்டு அங்கே வாழணும். இல்லை அப்படின்னா அவள் குழந்தைங்களுக்காக அவனை விட்டு வெளியே வந்துட்டா அப்படின்னா ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே போய் தான் அவள் குழந்தைங்களுக்காக அவள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற இன்னொரு வேர்ஸ்டான ஒரு கண்டிஷனும் அவளுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கிறதுனால இவன் ஒரு பெட்டர் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ரீசன்னால தான் இவன் தெஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பான். பட் அது வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ ஹெக்டர் இவனுக்காக எவ்வளோ பேசினாலும் இந்த இம்ப்ரெசனிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் லாஸ்ட்டில் அவனுக்கு வந்து சென்டென்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 3 years வந்து அவன் ப்ரிசனில் இருக்கணும், அதுவும் சாலிட்யூட் ப்ரிசன், அவன் வந்து தனிமையில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ட்ராமாவில் வந்து இங்கிலாண்டில் இருந்த அந்த ப்ரிசனோட கண்டிஷனையும் டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பனிஷ் பண்ணுறது ஓகே, பட் அந்த பனிஷ்மெண்ட் வந்து எவ்வளோ க்ரூயலாக இருக்குது, எவ்வளோ ஹார்ஷாக இருக்குது, அவங்கள வந்து அவங்க திருந்தி வாழ்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரி அந்த பனிஷ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஆனால் அவங்கள வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனை அவங்க மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுற மாதிரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை இவங்க கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இவனை வந்து ப்ரிசனில் போட்டாச்சு, அங்கே இவன் இருக்கும்போது இந்த ராபர்ட் வந்து அவனை பார்க்க ட்ரை பண்ணுவார். ஏன்னா இவருக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவார். பட் அந்த ஜெயிலில் இருக்கிற அந்த டைரக்டர் வந்து விட மாட்டாங்க. அவன் வந்து தனிமையில் இருக்கிறான், ஸோ யாரும் அவனை போய் விசிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு கிறிஸ்மஸ் ஈவ் அந்த டைமில் தான் அவர் வந்து பார்க்க போயிருப்பார். பட் அவன் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அவன் தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை ரூத் போய் விசிட் பண்ணால் மேபி அவனுக்கு ஏதாவது சிம்பத்தி வருமா அப்படின்னு யோசிச்சா அப்போ கூட அவனுக்கு வராது அப்படின்னு சொல்லி இவருக்கு புரிய வருது. அதனால் அவளையும் பார்க்க விடலை. தென் ரூத் வந்து ராபர்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறா, இந்த மாதிரி அவளோட ஹஸ்பண்டை வந்து அவள் டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரியும், ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு கண்டிஷனில் நான் இப்போ இருக்கிறேன், என்னோட குழந்தைங்கள வச்சு எப்படி இந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே அவளோட சிச்சுவேஷனை ரொம்ப இமோஷ்னலாக அவன்கிட்ட கன்வே பண்ணியிருப்பா. வால்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, தனியாகவே இருக்கிறதுனால அவங்க எப்போவுமே ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க, யார்கிட்டையுமே பேச முடியாது. அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜெயிலில் எல்லாமே திடீர்னு நிறைய சவுண்டு கேட்குது, தன்னால் சிரிக்கிற மாதிரி, தன்னால் பேசுகிற மாதிரி. அவனோட அந்த ப்ரிசனில் இருக்கிற வால் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறவங்க யாரோ ஓங்கி குத்துற மாதிரி இப்படி எல்லாமே அவனுக்கு சவுண்டு கேட்குது. ஸோ யாரோ ஒருத்தங்க அவங்களோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்தன்னு தெரியாமல், யார்கிட்ட பேசன்னு தெரியாமல் அந்த செவுத்தை எல்லாமே போட்டு ஓங்கி தட்டுறது, இந்த மாதிரி ரொம்பவே வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ தனிமை அப்படின்றது அந்த பர்சனை எந்த விதமான எக்ஸ்ட்ரீம்க்கு கொண்டுட்டு போகுது அப்படின்றதையும் இதில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. தென் வால்டருக்கு பிடிக்கல அப்படின்னாலும் எப்படியோ அந்த 3 வருஷத்தை கடந்து ஒரு வழியாக இப்போ ப்ரெசன்ட்லேருந்து வெளியே வராரு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரூத்தை மீட் பண்ணுறாரு. அவளோட சேர்ந்து ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய ஒர்க் சர்ச் பண்ணுறாரு, எங்கேயுமே அவருக்கு ஒர்க் கிடைக்கல. அப்படின்ற சுச்சுவேஷனில் ரூத் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறா. அந்த சாலிட்டர்ஸ்கிட்டே கூட்டிகிட்டு போய் அந்த ஆஃபீஸில் அகெயின் இவருக்கு நீங்கள் வேலை கொடுங்களேன். இப்போ வந்து அவர் அதே மாதிரி ஜென்யூனாக ஒர்க் பண்ணுவார், அந்த மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டார், அதுவும் எனக்காக பண்ணது தான், இனிமேல் அது கூட பண்ண மாட்டார். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட ஒர்க் பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கேட்பா.
இப்போ ஃபால்டர் அங்கே தானே நிற்கிறாரு. ஃபால்டர் கிட்ட அந்த ஜேம்ஸ் அண்ட் வால்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், உன்னை ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண சொல்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ரூத்தோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நீ கட் பண்ணணும், இனிமேல் நீ அவ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவருக்கு வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது. ஏன்னா நான் இப்போ விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா அகெயின் அவள் வந்து அந்த ப்ராஸ்டியூஷனுக்குள்ளே தான் போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். அவளோட குழந்தைங்களுக்காக அவள் ஏர்ன் பண்ணணுன்ற ரீசனுக்காக அவளோட லைஃப் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கிறது என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த டைமில் சடனாக போலீஸ்மேன் எல்லாருமே அங்கே வராங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபால்டரை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்கும்போது அவர் வெளியே வந்துட்டார் இல்லையா, ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது டிக்கெட் ஆஃப் லீவ் மேன், அதாவது அந்த ஜெயிலை விட்டு வெளியே வரும்போது அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த சென்டென்ஸ் பீரியட் வந்து முடிஞ்சு போச்சு, 3 இயர்ஸ் முடிஞ்சிடுச்சு, நான் ரிலீஸ் ஆகிறேன், அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பண்ணாமல் இவன் வந்து வெளியே வந்துடுவான். ஸோ இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாததுனால அதுவுமே ஒரு க்ரைம் ஆகிடுச்சு. ஸோ நீ இப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இவன் ஆல்ரெடி ஒர்க் கொடுக்கணும்னா அவளை விட்டு போகணுன்னு சொன்னது, இப்போ இவனை அரெஸ்ட் பண்ண வந்தது, அந்த ஜெயிலுக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த தனிமையான கொடுமையான லைஃபை, இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான். அவனால் தாங்கிக்க முடியல. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க எல்லாருமே அப்ஸ்டர்ஸில் இருந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விண்டோ வழியாக வெளியே குதிச்சிட்றான். குதிச்சதுக்கப்புறமா அவன் இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கப்புறமா சீனியர் கிளர்க் இருக்கார் இல்லையா ராபர்ட், அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ண அந்த ராபர்ட் சொல்கிறாரு, நோ ஒன் வில் டச் ஹிம் நவ், நெவர் அகெயின், ஹி இஸ் சேஃப் வித் ஜென்டில் ஜீசஸ். ஸோ என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இவ்வளோ நாளும் அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் கொடுக்கணும், அவன் சின்னதாக என்ன தப்பு பண்ணாலும் அவனை அவ்வளோ பனிஷ் பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ யாராலையும் அவனை டச் பண்ண முடியாது. டச் பண்ண முடியாது அப்படின்றது அவனோட சோலை டச் பண்ண முடியாது. ஏன்னா அவன் சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டான், ஜீசஸ் கிட்ட போயிட்டான். ஸோ இதுக்கப்புறம் அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவனை டச் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கு நம்ம ஃபிசிக்கலி அவங்கள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறத விட மென்டலி அவங்கள எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு தான் அவங்கள தள்ளும். அந்த யங் டேஸில் இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோடு அந்த லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு டெத் எவ்வளோ பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம பனிஷ் பண்ணுறதும் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் அப்படின்றத யோசிச்சு கொடுக்கணும். இங்கிலாண்டில் அந்த டைமில் இருந்த அந்த ப்ரிசன் லைஃப் வந்து ரொம்பவே வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த கண்டிஷன், அந்த பேட்டர்ன் எல்லாமே வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதையும் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இந்த ட்ராமாவில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.